வணக்கம் மாணவ செல்வங்களே, நான் சுகாசினி. பின்வரும் 2 எடுத்துக்காட்டுகளுடன் ஆரம்பிக்கலாம். விளக்கம் 1. தீப்பெட்டி குச்சிகளை பயன்படுத்தி பின்வரும் உருவங்களை உருவாக்கவும். ஒவ்வொரு உருவத்திற்கும் எத்தனை தீப்பெட்டி குச்சிகள் தேவை? 3, 5, 7 மற்றும் 9. அடுத்தடுத்த எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை கண்டுபிடிக்க முடியுமா? 5 கழித்தல் 3 ஈடு 7 கழித்தல் 5 ஈடு 9 கழித்தல் 7 ஈடு 2. எனவே அடுத்தடுத்த எண்களுக்கு இடையிலான வேறுபாடு எப்பொழுதும் 2 ஆகும். விளக்கம் 2. ஒரு நபருக்கு ஒரு வேலை கிடைத்தது. அதன் ஆரம்ப சம்பளம் ரூபாய் 10,000 ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன் வருடாந்திர அதிகரிப்பு ரூபாய் 2,000. 1வது, 2வது மற்றும் 3வது ஆண்டுகளில் அவரது சம்பளம் முறையே ரூபாய் 10,000, ரூபாய் 12,000 மற்றும் ரூபாய் 14,000 ஆகும். இப்பொழுது அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கான சம்பளம் வித்தியாசத்தை கணக்கிடலாம். நமக்கு 12,000 கழித்தல் 10,000 ஈடு 2,000 கிடைக்கும். 14,000 கழித்தல் 12,000 ஈடு 2,000. இவ்வாறு அடுத்தடுத்த எண்களுக்கு, அதாவது சம்பளங்கள் இடையே உள்ள வேறுபாடுகள் எப்பொழுதும் 2,000 ஆகும். இந்த 2 எடுத்துக்காட்டுகளுக்கும் பின்னால் உள்ள பொதுவான பண்புகள் நீங்கள் கவனித்தீர்களா? இந்த 2 எடுத்துக்காட்டுகளின் அடுத்தடுத்த சொற்களுக்கு இடையிலான வேறுபாடு எப்பொழுதும் மாறாமல் இருக்கும். மேலும் ஒவ்வொரு காலமும் ஒரு நிலையான எண்ணை சேர்ப்பதன் மூலம் பெறப்படுகிறது. அதாவது மேலே வழங்கப்பட்ட விளக்கப்படங்களில் 1 மற்றும் 2இல் 2 மற்றும் 2,000 முதல் காலத்தை தவிர முந்தைய காலத்துடன் தொடர்ச்சியான சொற்களுக்கு இடையிலான வேறுபாடுகளுக்கு மாறிலியாக இருக்கும். இந்த நிலையான எண் பொது வேறுபாடு என்று அழைக்கப்படுகிறது. கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தை முடித்த பிறகு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு எண்கணித முன்னேற்றத்தை, அதாவது ஏபி வரையறுக்க ஏபியின் விதிமுறைகள் மற்றும் பொதுவான வேறுபாடுகளை புரிந்து கொள்ள. இந்த பாடத்தில் முக்கிய வார்த்தைகள்: எண்கள், முதல் சொல், கடைசி கால, பொதுவான வேறுபாடு, நேர்மறை மற்றும் எதிர்மறை முழு எண்கள், தொடர் எண்கள் மற்றும் எண்கணித முன்னேற்றம். வரையறை: a மற்றும் d உண்மையான எண்களுக்காக இருக்கட்டும். பின்னர் a கூட்டல் d, a கூட்டல் 2d, a கூட்டல் 3d, a கூட்டல் 4d படிவத்தின் எண்கள் AP ஆல் குறிக்கப்படும் எண்கணித முன்னேற்றத்தை உருவாக்குவதாக கூறப்படுகிறது. A எண் முதல் சொல் மற்றும் D பொதுவான வேறுபாடு என்று அழைக்கப்படுகிறது. வெறுமன எண்கணித முன்னேற்றம் என்பது ஒரு நிலையான எண்ணால் வேறுபடும் ஒரு வரிசையாகும். எனவே எடுத்துக்காட்டாக 2, 4, 6, 8, 10, 12 என்ற நேர்மறை முழு எண்களின் தொகுப்பு ஒரு AP ஆகும். அதன் முதல் சொல் A ஈடு 2 மற்றும் பொதுவான வேறுபாடு 4 கழித்தல் 2 ஈடு 2 6 என்பதால் D ஈடு 2 ஆகும். கழித்தல் 4 ஈடு 2 8 கழித்தல் 6 ஈடு 2. பெரும்பாலான பொதுவான நிஜ வாழ்க்கை சூழ்நிலைகள் பெரும்பாலும் APயில் எண்களை உருவாக்குகின்றன.
குறிப்பு: ஏபியின் எந்த இரண்டு தொடர்ச்சியான சொற்களுக்கும் இடையிலான வேறுபாடு எப்பொழுதும் நிலையானது. அந்த நிலையான மதிப்பு பொதுவான வேறுபாடு என்று அழைக்கப்படுகிறது. ஏபியில் வரையறுக்கப்பட்ட எண்கள் இருந்தால் அது வரையறுக்கப்பட்ட எண்கணிதம் எனப்படும். முன்னேற்றம் ஏபியில் எண்ணற்ற சொற்கள் இருந்தால் அது எல்லையற்ற எண்கணித முன்னேற்றம் எனப்படும். ஏபியின் விதிமுறைகளை இவ்வாறு எழுதலாம். பொதுவாக டி கீழ் இலக்கு எண்ணால் குறிக்கும் எண் சொல்லை டி கீழ் இலக்கு எண் ஈடு ஏ கூட்டல் அடைப்புக்குறிக்குள் எண் கழித்தல் 1 டி என்று எழுதலாம். பொதுவாக ஏபியின் பொதுவான வேறுபாடு கண்டறிய நாம் முதல் காலத்தை இரண்டாவது காலத்திலிருந்து, இரண்டாவது மூன்றாவது காலத்திலிருந்தும் மற்றும் பலவற்றிலிருந்தும் கழிக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக டி கீழ் இலக்கு 1 ஈடு ஏ, டி கீழ் இலக்கு 2 ஈடு ஏ கூட்டல் டி. எனவே டி கீழ் இலக்கு 2 கழித்தல் டி கீழ் இலக்கு 1 ஈடு அடைப்புக்குறிக்குள் ஏ கூட்டல் டி கழித்தல் ஏ ஈடு டி. இதேபோல் டி கீழ் இலக்கு 2 ஈடு ஏ கூட்டல் டி, டி கீழ் இலக்கு 3 ஈடு ஏ கூட்டல் 2 டி. எனவே டி கீழ் இலக்கு 3 கழித்தல் டி கீழ் இலக்கு 2 ஈடு அடைப்புக்குறிக்குள் ஏ கூட்டல் 2 டி கழித்தல் அடைப்புக்குறிக்குள் ஏ கூட்டல் டி ஈடு டி. பொதுவாக டி ஈடு டி கீழ் இலக்கு 2 கழித்தல் டி கீழ் இலக்கு 1 ஈடு டி இலக்கு 3 கழித்தல் டி கீழ் இலக்கு 2 ஈடு டி கீழ் இலக்கு 4 கழித்தல் டி கீழ் இலக்கு 3 ஈடு. எனவே எண் ஈடு 2, 3, 4க்கு டி ஈடு tn கழித்தல் tn கழித்தல் 1. உதாரணம்: பின்வரும் ஏபிகளின் பொதுவான வேறுபாடுகளை கண்டறிய முயற்சிப்போம். 1, 4, 7, 10. பொதுவான வேறுபாட்டை கண்டுபிடிக்க முதல் உறுப்பிலிருந்து இரண்டாவது உறுப்பை கழித்தால் நமக்கு கிடைக்கும் டி ஈடு 4 கழித்தல் 1 ஈடு 7 கழித்தல் 4 ஈடு 10 கழித்தல் 7 ஈடு டேஷ் ஈடு 3. ஆறு 2 கழித்தல் 2 கழித்தல் 6. பொதுவான வேறுபாட்டை கண்டுபிடிக்க முதல் உறுப்பை இரண்டாவது உறுப்பிலிருந்து கழித்தால் நமக்கு கிடைக்கும் டி ஈடு 2 கழித்தல் 6 ஈடு கழித்தல் 2 கழித்தல் 2 ஈடு கழித்தல் 6 கழித்தல் அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 2 ஈடு டேஷ் ஈடு கழித்தல் 4. உதாரணம்: ஏபியை எழுதவும். அதன் முதல் காலப்பகுதி 20 மற்றும் பொதுவாக வேறுபாடு 8. தீர்வு: முதல் தவணை ஈடு ஏ ஈடு 20. பொதுவான வேறுபாடு ஈடு டி ஈடு 8. எண்கணித முன்னேற்றம் என்பது ஏ கூட்டல் டி ஏ கூட்டல் 2 டி ஏ கூட்டல் 3 டி. இந்த வழக்கத்தில் நாம் 20 20 கூட்டல் 8 20 கூட்டல் 2 அடைப்புக்குறிக்குள் 8 20 கூட்டல் 3 அடைப்புக்குறிக்குள் 8. எனவே தேவையான ஏபி 20, 28, 36, 44.
குறிப்பு: பூஜ்ஜியத்தின் பொதுவான வேறுபாட்டைக் கொண்ட ஒரு எண்கணித முன்னேற்றம் நிலையான எண்கணித முன்னேற்றம் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணம்: 3, 15, 27, 39 ஆல் கொடுக்கப்பட்ட ஏபியின் 15, 24 மற்றும் எண்ணாவது காலம் அதாவது பொதுச்சொல் கண்டுபிடிக்கவும். தீர்வு: எங்களிடம் உள்ளது. முதல் சொல் ஈடு ஏ ஈடு 3 மற்றும் பொதுவான வேறுபாடு ஈடு டி ஈடு 15 கழித்தல் 3 ஈடு 12. முதல் காலம் ஏ மற்றும் பொதுவான வேறுபாடு டி உடன் ஏபியின் எண்ணாவது பகுதி அதாவது பொதுச்சொல் tn ஈடு ஏ கூட்டல் அடைப்புக்குறிக்குள் n கழித்தல் 1 டி டி 15 ஈடு ஏ கூட்டல் அடைப்புக்குறிக்குள் 15 கழித்தல் 1 டி ஈடு ஏ கூட்டல் 14 டி ஈடு 3 கூட்டல் 14 அடைப்புக்குறிக்குள் 12 ஈடு 171. அதாவது இங்கே ஏ ஈடு 3 மற்றும் டி ஈடு 12. டி 24 ஈடு ஏ கூட்டல் அடைப்புக்குறிக்குள் 24 கழித்தல் 1 டி ஈடு ஏ கூட்டல் 23 டி ஈடு 3 கூட்டல் 23 அடைப்புக்குறிக்குள் 12 ஈடு 279. எண்ணாவது அதாவது பொதுச்சொல் வழங்கப்படுகிறது. tn ஈடு ஏ கூட்டல் அடைப்புக்குறிக்குள் n கழித்தல் 1 டி இதுவரை tn ஈடு 3 கூட்டல் அடைப்புக்குறிக்குள் n கழித்தல் 1 12 tn ஈடு 12 n கழித்தல் 9. குறிப்பு: ஒரு வரையறுக்கப்பட்ட ஏபியில் அதன் முதல் சொல் ஏ மற்றும் கடைசி கால எல் ஆகும். பின்னர் ஏபியில் உள்ள சொற்களின் எண்ணிக்கை எல் ஈடு ஏ கூட்டல் அடைப்புக்குறிக்குள் n கழித்தல் 1 டி ஆல் கொடுக்கப்பட்டால். உதாரணம்: ஏபி 3, 6, 9, 12, 111 இல் உள்ள சொற்களின் எண்ணிக்கையை கண்டறியவும். தீர்வு: முதல் சொல் ஏ ஈடு 3 பொதுவான வேறுபாடு டி ஈடு 6 கழித்தல் 3 ஈடு 3 கடைசி காலா எல் ஈடு 111. நமக்கு தெரியும் n ஈடு சதுர அடைப்புக்குறிக்குள் எல் கழித்தல் 7 கீழ் டி கூட்டல் 1 n ஈடு சதுர அடைப்புக்குறிக்குள் 111 கழித்தல் 3 கீழ் 3 கூட்டல் 1 ஈடு 37. இவ்வாறு ஏபி 37 உறுப்புகளை கொண்டுள்ளது. உதாரணம்: ஏழாவது பகுதிக்காலம் கழித்தல் 1 ஆகும். 16வது பதவிக்காலம் 17 ஆகவும் இருக்கும். ஏபியின் பொதுவான காலத்தை தீர்மானிக்கவும். தீர்வு: ஏபி T1 T2 T3 T4 T7 ஈடு கழித்தல் 1 மற்றும் T16 ஈடு 17 என்று கொடுக்கப்பட்டுள்ளது. ஏ கூட்டல் அடைப்புக்குறிக்குள் ஏ கழித்தல் 1 டி ஈடு கழித்தல் 1 மற்றும் ஏ கூட்டல் அடைப்புக்குறிக்குள் 16 கழித்தல் 1 டி ஈடு 17 ஏ கூட்டல் 6 டி ஈடு கழித்தல் 1 ஏ கூட்டல் 15 டி ஈடு 17. சமன்பாடு 2 சமன்பாட்டை 1 கழித்தால் 9 டி ஈடு 18 ஆனது. டி ஈடு 2 அளிக்கிறது. சமன்பாட்டில் அடைப்புக்குறிக்குள் 1 டி ஈடு 2 வைத்து நாம் ஒரு கூட்டல் 12 ஈடு கழித்தல் 1 பெறுகிறோம். எனவே
ஏ ஈடு கழித்தல் 13. எனவே பொதுவான சொல் tn ஈடு ஏ கூட்டல் அடைப்புக்குறிக்குள் n கழித்தல் 1 d. ஈடு கழித்தல் 13 கூட்டல் அடைப்புக்குறிக்குள் n கழித்தல் 1 பெருக்கல் 2 ஈடு 2 n கழித்தல் 15. ஒரு எண்கணித முன்னேற்றத்தில் ஒவ்வொரு சொல்லையும் ஒரு மாறிலியால் கூட்டினாலோ அல்லது கழித்தால் அதன் விளைவாக வரும் வரிசையும் ஒரு ஏபி. ஒவ்வொரு சொல்லும் பூஜ்ஜியம் அல்லாத எண்ணால் பெருக்கப்பட்டால் அல்லது வகுக்கப்பட்டால் அதன் விளைவாக வரும் வரிசை ஏபி ஆகவும் உள்ளது. ஒரு ஏபியின் 3 தொடர்ச்சியான சொற்களின் கூட்டுத்தொகை கொடுக்கப்பட்டால் அவை ஒரு கழித்தல் டி ஏ மற்றும் ஏ கூட்டல் டி ஆக கொள்ளலாம். இங்கே பொதுவான வேறுபாடு டி. ஏபியின் 4 தொடர்ச்சியான சொற்களின் கூட்டுத்தொகையை கொடுத்தால் அவை ஏ கழித்தல் 3d ஏ கழித்தல் டி ஏ கூட்டல் டி மற்றும் ஏ கூட்டல் 3d என எடுத்துக்கொள்ளலாம். இங்கே பொதுவான வேறுபாடு 2 டி. உதாரணம்: ஒரு தாய் ரூபாய் 207 தொகையை ஏபியில் இருக்கும்படி 3 பகுதிகளாக பிரித்து தனது 3 குழந்தைகளுக்கு கொடுக்கிறார். குழந்தைகளிடம் இருந்து குறைந்தபட்ச 2 தொகைகளின் மதிப்பு ரூபாய் 4623. ஒவ்வொரு குழந்தையும் பெற தொகையை கண்டறியவும். தீர்வு: 3 குழந்தைகளுடன் பெற்ற தொகை ஏபி கொடுத்த வடிவில் இருக்கட்டும். ஏ கழித்தல் டி ஏ கூட்டல் டி தொகையின் கூட்டுத்தொகை ரூபாய் 207 என்பதால் எங்களிடம் உள்ளது. அடைப்புக்குறிக்குள் ஏ கழித்தல் டி கூட்டல் ஏ கூட்டல் அடைப்புக்குறிக்குள் ஏ கூட்டல் டி ஈடு 207. 3a ஈடு 207 என்பது ஏ ஈடு 69. 2 குறைந்தபட்ச தொகைகளின் தயாரிப்பு 4623 என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அடைப்புக்குறிக்குள் ஏ கழித்தல் டி ஏ ஈடு 4623. அடைப்புக்குறிக்குள் 69 கழித்தல் டி 69 ஈடு 4623. டி ஈடு 2. எனவே தாய் தனது 3 குழந்தைகளுக்கு வழங்கிய தொகை ரூபாய் 69. ரூபாய் அடைப்புக்குறிக்குள் 69 கூட்டல் 2 அதாவது ரூபாய் 67, ரூபாய் 69 மற்றும் ரூபாய் 71. நினைவில் கொள்ளவும், படிவத்தின் எண்கள் ஏ கூட்டல் டி ஏ கூட்டல் 2d ஏ கூட்டல் 3d ஏ கூட்டல் 4d ஏபியால் குறிக்கப்படும் எண்கணித முன்னேற்றத்தை உருவாக்குவதாக கூறப்படுகிறது. ஏ இன் முதல் சொல் என்றும் டி ஆகும். பொதுவான வேறுபாடு என்றும் அழைக்கப்படுகிறது. பூஜ்ஜியத்தின் பொதுவான வேறுபாட்டை கொண்ட ஒரு எண்கணித முன்னேற்றம் நிலையான எண்கணித முன்னேற்றம் எனப்படும். எண்கணித முன்னேற்றம் என்பது ஏ கூட்டல் டி ஏ கூட்டல் 2d ஏ கூட்டல் 3d n காலமானது டி கீழ் இலக்கம் n ஆல் வழங்கப்படுகிறது. பார்த்ததற்கு நன்றி.